திருச்சிற்றம்பலம். மணிவாசக பெருமான் ஒளி செய்த திருவாசகம் திருவம்பாவை பாடல் 19. தலம் திரு அண்ணாமலை. உங்கையர்க்கு பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சோர் புதுக்கும் எம் அச்சத்தால். உங்கையர்க்கு பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு எப்பழஞ்சோர் புதுக்கும் எம் அச்சத்தால். எங்கள் பெருமான் உமக்கென்றோ உரைப்போம் கேள். எங்கள் பெருமான் உமக்கொன்றோ உரைப்போம் கேள். எம் கொங்கை நின் நண்பரல்லாதோர் சேரற்க. எங்கள் பெருமான் உமக்கொன்றோ உரைப்போம் கேள். எம் கொங்கை நின் நண்பரல்லாதோர் தோல் சேரற்க. எம் கை உனக்கல்லாததோல் எப்பனையும் செய்யற்க. கங்குளவு பழமெங்கண் மற்றோர் காணற்க. இங்கு இப்பரிசே எமக்கொங்கோள் நல்குதியேல். இங்கு இப்பரிசே எமக்கு எம்கோ நல்குதியேல். எங்களிலேன் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். எங்களிலேன் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். சிற்றம்பலம். இந்த 19ஆம் பாடலோட விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த பாடலில் எப்படி அருமையாக கூறுகிறான் என்று பாருங்கள் மாணிக்கவாசக பெருமாள். அதாவது அடியார்களாகிய தோழிகளாக இருக்கக்கூடிய பெண்மார்கள் யாரிடம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், அவர்கள் எப்படி ஊழல் மேற்கொள்ள வேண்டும்ங்கிறது இந்த பாடலில் மேற்கோள் காட்டுகிறார். அது எப்படி, அதாவது சிவருமானை வணங்குபவர் மட்டுமே அவர்களுடனே நான் ஊழல் செய்வேன், காதல் புரிவேங்கிற மாதிரி ஒரு சத்தியம் செய்வது போல இந்த பாடல் அமைந்துள்ளது. அதாவது உன்னிடம் கொடுக்கப்படும் என் மகள் உனக்கு மட்டுமே சொந்தமானவள் என்று ஒரு தந்தை தன் மகளை ஒருவனிடம் திருமணம் செய்து கொடுப்பது போல சொல்லும் பழமொழி இந்த பாடலில் இருக்கிறது. அதன் காரணமாகவே எங்களை திருமணம் செய்பவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எம்பெருமான் வர்ணிக்கிறார். யார்? மணிவாசகன் வர்ணிக்கிறார். எப்படி இருக்க வேண்டும் என்றால், உன்னிடம் கேட்கும் உரிமையிடம் விண்ணப்பிக்கின்றோம். அதாவது சுவாமி தோழி விண்ணப்பிக்கிறாராமா, விண்ணப்பம் வைக்கிறார் சுவாமி முன்னாடி. அது எப்படி வர்ணிக்கிறார் அப்படின்னா, எங்களை தழுவுவோர் உன் பக்தர்களாகவே இருக்க வேண்டும். எங்கள் மார்பகங்களை தழுவுவோர் பக்தர்களாகவே, அதாவது அந்த கொங்கைங்கிறது அந்த மார்பத்தை குறிப்பிடுகிறது. தருபவர் மற்ற பக்தர் உன் அடியார் பெருமக்களாகவே இருக்க வேண்டும். எங்கள் கைகள் உனக்கு மட்டுமே பணி செய்ய வேண்டும். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி எம்பெருமானுக்கு மட்டுமே பணி செய்வதற்கு அவர் அந்த கணவரானவர் அனுமதிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். எங்கள் பார்வையில் உனக்கு பணி செய்வர்கள் மட்டுமே தெரிய வேண்டும். பிற தீமைகள் ஏதும் பார்வையில் படவே கூடாது. இப்படி ஒரு பரிசை எம்பெருமானே நீ எங்களுக்கு தருவாயாக என்று சொல்கிறார். சூரியனே இங்கே உதித்து எங்களுக்கு அருள் செய்து எம்பெருமான் திருவடியை அழிப்பதற்கு அருள்வாயாக அப்படின்னு சொல்லி இந்த பாடலை முடிக்கின்றார் மணிவாசக பெருமான். திருச்சிற்றம்பலம்.